மெட்டர்னிட்டி லீவில் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இபஜன் கார்டு வந்து அப்ரூவல் வாங்கி நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதை வச்சு நீங்கள் வந்து இஎஸ்ஐ டிஸ்பென்சரியில் நீங்கள் வந்து செக்கப் நீங்கள் வந்து அதை 9th month கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செக்கப் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பேபி பிறந்து ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்பென்சரி ஹாஸ்பிட்டலில் போய் பேபியை காட்டிட்டு அதுக்கு ஆஃபீஸ் இருக்கும், இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸ். அங்கே போய் நம்ம வந்து அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு அவங்களே ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் வேணும். அதுக்கப்புறம் இஎஸ்ஐ கார்டோட ஒரு ஜெராக்ஸ் வேணும். எல்லாமே ஜெராக்ஸ் தான் நம்மளுக்கு. அப்புறம் வந்து பேபியோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. எப்படியும் நம்மளுக்கு 1 monthக்குள்ளே நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அதை இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி நம்ம ஆஃபீஸில் கொடுத்து நம்ம சீல் சைன் வாங்கியிருக்கணும். அதை வந்து திரும்பி கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் தேவை நம்மளுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்ஸில் வந்து டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். டாடா பை பை.